ஜோசியராக உட்காந்தானே பேசுறீங்க. அவன் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீ பொறுத்த யாருக்கு பார்ப்பேன்? சம்மந்திக்கா உட்காந்து உன் குழப்பம் போடணும்னா அறிஞ்சிருக்கானா இதான் மேட்ரு. என்ன சத்திரம் சுருக்கமாக சொன்னார் பாருங்க. பிரமாதமான ஒரு ஆர்குமெண்ட்டு. அவருடைய ரெண்டாவது தலைப்பில் நல்லா ஸ்டிக்காக இருக்காது. அதாவது தலைப்பை நல்லா ஒட்டியே பேசிக்கிறாங்க. எப்படி அதாவது காதல் திருமணம் சிறந்ததா அப்படின்னாக்க காதல் திருமணம் இல்லறதுக்கு போகிறான் போயிட்டா கல்லறைக்கு போயிருந்தாங்கிற மாதிரியான பாயிண்ட் தெளிவாக சொன்னாங்க. ரைட்டா? இப்படிதான் ஒரு நண்பர் வந்திருந்தார். ஒரு 18 வயசு அந்த பிள்ளைக்கு. 17 வயசு தான் முடிய போகிற ஸ்டேஜ். கல்யாணம் பண்ணலாமான்னு பாருங்க. ஏங்க அவன் எங்கே போய்கிட்டு இருக்கான்? பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா அவ்வளோதான் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். புருஷனை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீ இந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கே கல்யாணம் பண்ணுறேன்னு வந்திருக்கியாடா? பொம்பளை பிள்ளைய ஜூயி சவலாலாம் வந்து சந்திரமண்டலத்துக்கே போயிட்டு வந்துட்டா அப்படின்னு அவர் தான் சொன்னார். 1000 பேர் அனுப்பினா 5 பேர் சந்திரமண்டலம் போகிறாங்க, பாக்கியமாக சனி மண்டலத்துக்குள்ள போகிறாங்க. அதனால நம்ம எப்படி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் நம்ம கிளைட்டு சொன்னார். அப்போது எவ்வளோ இருக்குது பாருங்க. இன்னொன்று கேட்டார் பாருங்க. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கிறேன். அருமையான பாடல். சரியா? தெளிவாக எடுத்து சொன்னாங்க. நம்மளும் தான் ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று கட்டிட்டு என்னமோ ஒன்று கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது முதல்ல போய் பார்க்குற பட்சா ஒன்று சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எவ்வளோ இருக்குதுன்னு. அப்போத்தே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் மாமிக்காரன் வந்து கேட்டாருங்க, அதனால கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு. அதே மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான். போய் சொல்லி அனுப்புகிறோம்னு போனாங்கன்னா அதே போக்கில் போயிடுவேன். இப்பயுமே பாருங்க, சரி நம்மகிட்ட ஜாதகம் கொடுக்கலையே சிலர் சொல்லுவாங்க. அது என்னங்க நீங்கள் பொறுத்த பார்த்தா பொறுத்த இருக்குன்றீங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டா அப்படியே அமைதியாகிடுறாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க, பதிலே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? நம்ம ஜாதகம் வந்து வீக்கான ஜாதகம் தான். அதுக்கு வந்து ஓரளவுக்காக தெளிவான ஜாதகத்தை சேர்ந்து வைக்கலாம்னா முடியாது. அதுக்கான கால நேரம் வரையில தானே. ஆனால் அதை தெளிவாக சொல்லுங்கள். நம்ம குழப்பம் ஓடணும்னா எல்லாம் அலைஞ்சுக்கு மேலே சொன்னாங்க. யாரும் லவ் பண்ணாதீங்க அப்படின்ற ஸ்டைலில் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் பாருங்க, கருத்தல் சிலையோ காதல் உனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோன்ற மாதிரி இங்கிட்ட உட்காந்துருக்காங்க இல்லையா? காதல் இப்போ பாருங்க, அவர் பேச பேச மறுத்து வச்சது எல்லாருமே நான் இந்த சைடில் இருந்ததே மறுத்து வச்சாங்க. இதில் காதல் சைடில் இருந்தே மறுத்து வச்சாங்க. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அவங்க பாருங்க கல்லில் செஞ்ச மாதிரியே உட்காந்துருந்தாங்க. காதலருக்கு நம்ம மட்டும் கடுப்பேற்றுறாங்க ஐயா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன காரணம்? எதை சிரிக்காதா, சிரிப்பா சிரிச்சு போயிருக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி. சரி, இப்போ இதில் வந்து ஐயா ஒன்று சொன்னாங்க. அவன் மூக்கு அப்படி இருக்கு, பல்லு அப்படி இருக்கு, கண் அப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதை வந்து கம்பர் காலத்திலே சொல்லியிருக்காங்க. தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் அண்ணன் தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அதுவே வாழ் கொண்ட கண்ணை யாவர் வடிவினை முடிய கண்டார். ராமனை பார்த்தவங்க ராமனையே பார்த்துட்டு இருந்தாங்களாம் பொம்பளை பிள்ளையெல்லாம். ஏன் வேற ராமனே இல்லையான்னு கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு சீன் சொல்றாரு பாருங்க. ஒரு கட்டத்தில் யார் கம்பர் சொல்றாரு, சீதை 10 விளாண்டு இருந்துச்சான் மேலே. கீழே பெரிய கூட்டம் நின்று அந்த அம்மா வேடிக்கை பார்த்தாங்களாம், அண்ணாந்து பார்த்தாங்களாம். உப்பரியில அந்த அம்மா 10 விளாண்டு. அப்போ கீழே நின்று மேலே அண்ணாந்து சீதையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பாடல் வருது. அப்போ எவ்வளவு அயோத்தியில் இருந்தேன் கூட தரங்கிட்டோம்னா ஏயா ஒரு பொண்ணு மேலே நின்று ஆடிட்டு இருக்குது, கீழே இருக்கு ஆனால் இப்போ அண்ணாந்து வந்துருக்காங்க. என்ன இருந்தோம்னா அங்கே தான் சார் நிற்கிறான். பார்த்தவங்க யாருமே ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளைய பார்க்குறாங்கன்னா சீதையை அவ்வளோ அழகாக இருக்கான். பொம்பளை பிள்ளைய பராமப்படுற அளவுக்கு இருக்கான். அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியான ஒரு வாசனை அவர் ஐயா சொல்லலை, எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எனவே ரொம்ப பிரமாதமான வாசனை, நல்ல வாதம், நல்லா எடுத்து வச்சாரு. அதே மாதிரி பக்கத்துலேயே அந்த தலைப்பை ஒட்டியே வந்துட்டு இருந்தாரு. அப்படி ரத்தன சுருக்கமாக சொன்னவருக்கு பதில் சொல்ல